விஜய் பார்த்து எல்லாரும் கேள்விப்பாங்க. உங்க கொள்கை என்னங்க? கொள்கைய விடுங்க. கொள்கையா நமக்கு சோறு போடுது. நம்ம பொருளாதாரம் தான் நமக்கு சோறு போடுது. கொள்கைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா கொள்கைகள்லயே முதல் கொள்கையா இருக்க வேண்டியது வந்து பொருளாதாரம் தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார சிட்டி நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது மும்பை. அதே போல அமெரிக்காவில ஒரு மிகப்பெரிய பணக்கார சிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நியூயார்க். அந்த நியூயார்க்ல சமீபத்தில் மேயர் எலெக்ஷன் நடந்தது. அந்த மேயர் எலெக்ஷன்ல ட்ரம்ப்போட கட்சி தோத்துது. 34 வயசு பையன், எதிர்கட்சியை சேர்ந்த பையன் ஜெயிச்சிட்டான் நியூயார்க்ல. பாத்தீங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு சர்க்கிள். என்ன மாதிரியான வீழ்ச்சிகள் எல்லாம் அமெரிக்க மக்கள் சந்திச்சாங்க சார்? இந்த ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பினால முதல் பாதிப்பு அமெரிக்கர்களுக்கு தான். கண்டிப்பா இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனா அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லைன்னு இல்ல. இந்த பாதிப்பு வந்து நிறைய இருக்குது. இதனால அங்க வந்து இறைச்சியோட விலை எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, காஃபி பொருட்கள்லாம் விலை எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, இந்தியால இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இறைச்சி, காஃபி பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து வரி எக்ஸம்ஷன். நம்முடைய பணத்தோட மதிப்பு தொடர்ந்து மதிப்பை இழந்து கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் மாறணும்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை, முதல் கடமை என்னன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தும். விஜய் பார்த்து எல்லாரும் கேள்விப்பாங்க. உங்க கொள்கை என்னங்க? கொள்கையை விடுங்க. கொள்கையா நமக்கு சோறு போடுது. நம்ம பொருளாதாரம் தான் நமக்கு சோறு போடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வந்து முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாரையும் பாருங்க, குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு மேல வச்சிருப்பானுங்க. இல்லைங்களா? ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் போய் எனக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டான். மனிதனுக்கு வந்து அரசியல்ல பொருளாதாரத்தை தான் முன்னிறுத்தணும், மதத்தை முன்னிறுத்த கூடாது. அன்பார்ச்சுனேட்லி இந்திய அரசியல்ல பொருளாதாரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. மிட்டம் எலெக்ஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுல மட்டும் அவரு வெற்றி அடையலன்னு சொன்னால் அவரால் மீதி இருக்கிற 2 வருஷம் அவரால் நிம்மதியா ஆட்சி பண்ண முடியாது. உலக மக்கள் தொகையில 50% மக்கள் வந்து இந்தியாவிலும் சைனாவிலும் தான் இருக்கிறாங்க. இந்த 2 நாட்டுக்குமே இப்ப இந்த டேரிஃப்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா கூடிய விரைவில் இந்தியாவுக்கு எதிரான இந்த 50% வரி கண்டிப்பாக குறைக்கப்படும். இப்போ அமெரிக்கா வந்து உற்று நோக்கப்படுது. ஏன்னா 50% வரி அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளே அதிகபட்சமா வரி விதித்தது பிரேசிலுக்கு அப்புறம் நமக்கு 50% வரி விதிச்சிருந்தாங்க. அதுல 25% பெனால்டி மட்டுமே. சோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால அந்த வரி குறைக்கப்படுது சார்? ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அங்க சில மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்குது. வர்ஜீனியா, நியூ ஜெர்சி அப்படிங்கிற 2 மாநிலங்கள்ல தேர்தல் நடந்திருக்கு. ஒரு மாநிலத்துல ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. இன்னொரு மாநிலத்துல ஆளுங்கட்சி ஏற்கனவே இருந்தது, அது மாறி இப்ப எதிர்கட்சியா ஜெயிச்சிருக்கு. சோ பாத்தீங்கன்னா இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இதுக்கு காரணத்தை வந்து அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து கணிகள் எடுத்திருப்பாங்க. அதுல என்ன முடிவுகள் வந்திருக்குதுன்னா, ட்ரம்ப் மேல மக்கள் வந்து அதிருப்தியா இருக்கிறாங்க. இந்த டாரிஃப் வந்து இதனுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலா அமெரிக்கர்களுக்கு தான். என்ன மாதிரியான வீழ்ச்சிகள் எல்லாம் அமெரிக்க மக்கள் சந்திச்சாங்க சார்? இந்த ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பினால முதல் பாதிப்பு அமெரிக்கர்களுக்கு தான். ஏன்னா யாருமே அந்த பொருளை வந்து லைக் அந்த விலையை வந்து அந்த தான் கட்டுவாங்க. இதனால இந்தியாவுக்கு பாதிப்பே இல்லையா? இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குது. அது எப்படி பாதிப்பு வரும்னாக்கா, இப்ப நீங்க 90 ரூபாய்க்கு தயாரிச்சு 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க இந்தியால இருந்து. நான் வந்து வேற நாடு வியட்நாம்னு வச்சுங்களேன். நான் அங்க 90 ரூபாய்க்கு தயாரிச்சு 100 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ இந்தியாவுக்கு 50% டேரிஃப், வியட்நாமுக்கு 20% டேரிஃப்னு வச்சுங்க. அப்போ நான் என்னோட பேனா விலை 20 ரூபாய் ஏத்தனா போதும். ஆனா உங்க பேனா விலை நீங்க 50 ரூபாய் ஏத்தணும். என் பேனா 120 ரூபான்னு சொன்னாக்கா, அப்போ இங்க ஏற்றுமதி குறையும், தேக்கம் அடைகிறவா? கண்டிப்பா இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனா அமெரிக்காவுக்கு பாதிப்பு இல்லைன்னு இல்ல. சோ ஏற்கனவே அமெரிக்கர்கள் வந்து 100 ரூபாய்க்கு இந்திய பேனா வாங்கியிருப்பாங்க, 100 ரூபாய்க்கு வியட்நாம் பேனா வாங்கியிருப்பாங்க. இப்ப இந்தியா பேனானா 150 ரூபாய், வியட்நாம் பேனானா 120 ரூபாய். அவ எது வாங்கினாலும் அவங்க கண்டிப்பா அந்த அமெரிக்கர்களுக்கு அது பாதிப்பு இருக்குது. சோ இந்த பாதிப்பு வந்து நிறைய இருக்குது.
இதனால அங்க வந்து இறைச்சியோட விலைலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. காஃபி பொருட்கள்லாம் விலைலாம் ஓகே. ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா, இந்தியால இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இறைச்சி, அ காஃபி பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து ஆ. வரி எக்ஸம்ப்ஷன் குடுத்தாங்க. எவ்வளோ குடுத்துருக்காங்க சார்? அந்த 50% வரி கிடையாது. ஓகே. ஒரு சில பொருட்களுக்கு. எல்லா எல்லா பொருட்களுக்கும் கிடையாது. ஆ. ஆ இறைச்சி, காஃபி இன்னும் சில விஷயங்களுக்கெல்லாம். அது என்னன்னா, இந்தியால இருந்து அந்த வகையான பொருட்கள் வந்து அதிகமா ஏற்றுமதி ஆகப்படவில்லை. அது ஒரு பெனிஃபிட் ம். தான். பட் ஆனா அது அதிகமான பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ண. ஸோ அப்ப அமெரிக்கால என்ன பண்றாங்க, அவங்க மக்கள் மத்தியில வந்து எதனால அதிருப்தி இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு, அதுக்கு மட்டும் வரி விலக்கு குடுக்குறாங்களா? அந்த மாரி ஓகே. நெறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நடுவுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கெல்லாம் வந்து வரி வரி கிடையாதுன்னாங்க. இப்ப பார்மசூட்டிகளுக்கு வரி ம். கிடையாது. அதுக்கு தனியா போட போறோம்ன்னு சொல்லிங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அத செய்யல. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஓகே. எலக்ட்ரானிக்ஸு, மொபைல் ஃபோனு, பார்மசூட்டிக்கல் இதுக்கெல்லாம் வந்து வரி கிடையாது. இப்போ இந்த ம். காஃபி, இறைச்சி இதுக்கெல்லாம் வரி கிடையாது. அந்த மாரி நெறைய அ ஒரு இது ஒரு அவங்க அந்த நாட்டு சூழ்நிலைக்கு ஏத்தா மாரி நெறைய விஷயங்கள மாத்தின்னு வராங்க. ஆனா, கூடிய ஓகே. விரைவில் அ இந்தியாவுக்கு எதிரான இந்த 50% வரி கண்டிப்பாக குறைக்கப்படும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. பங்குச் சந்தையில கூட பார்த்தீங்கன்னா, ஓகே. அ அத எதிர்பார்த்து தான் பங்குச் சந்தைகள் ஓரளவுக்கு கடந்த சில மாதங்களா நல்ல ஏற்றம் கண்டு இருக்குது. அ ஏதோ ஒரு ம். காலகட்டத்தில இது வந்து கண்டிப்பா குறைக்கும். ஏன்னா, இப்ப என்ன காரணம்னா, அரசியல்ல பார்க்கும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார சிட்டி, நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது மும்பை. ம். மும்பை. அ அ பிஎம்சின்னு சொல்லுவாங்க. பாம்பே முனிசிபல் ஓகே. கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அது அதனுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, பல சிறிய மாநிலங்களுடைய பட்ஜெட்ட விட அதிகமா இருக்கும். அவங்க அவ்வளோ பெரிய ம். மிகப்பெரிய பணக்கார சிட்டி அது. ஸோ அதே போல அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய பணக்கார சிட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நியூயார்க். அந்த ம். நியூயார்க்ல சமீபத்தில மேயர் எலக்ஷன் நடந்தது. அந்த மேயர் எலக்ஷன்ல ட்ரம்ப்போட கட்சி தோத்துருச்சு. ஓகே. ட்ரம்ப் கட்சி பேர் வந்து ரிபப்ளிக்கன் கட்சி. அ எதிர்க்கட்சி வந்து டெமோக்ராட்டிக். அங்க வந்து டெமோக்ராட் ம். கண்ட்ரி டெமோக்ராட்டிக் பார்ட்டிய சேர்ந்த ஜோரான் மம்தானி அப்படிங்கிறவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. கவனிக்கத்தக்க விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. அவரு வெறும் 34 வயசு தான். அது வந்து ஓ! 1. 2வது அவருடைய தாயார் வந்து ஒரு இந்தியர். அவங்க பேர் வந்து மீரா நாயர் அப்படின்னு. ஓகே. அவங்க வந்து சலாம் பாம்பே அப்படின்ட்டு ஒரு படம் வந்தது. அ அந்த படத்த வந்து அவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க. தயாரிச்சிருக்கிறாங்களா, டைரக்ட் ம். பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு. ஓகே. ஸோ அவங்க ஒரு மிக பிரபலமான சினிமா புகழ் பெற்றவரு. அவங்க அந்த ம். மம்தானியோட அப்பா வந்து ஆப்பிரிக்காவ சேர்ந்தவர். ஸோ ம். 34 வயசு பையன், ஒரு எதிர்க்கட்சிய சேர்ந்த பையன் ஜெயிச்சிட்டான் நியூயார்க்ல. அப்ப கண்டிப்பா அந்த ட்ரம்ப்க்கு வந்து, சரி மக்களுடைய மனநிலை நமக்கு எதிரா திரும்புது. ஸோ இருக்கு. இந்த ஆ. டாரிஃப் ஒரு காரணமா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டாரிஃப்ல கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுகள் எட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உலக மக்கள் தொகையில 50% மக்கள் வந்து இந்தியாவிலும், சைனாவிலும் தான் இருக்கிறாங்க. இந்த 2 நாட்டுக்குமே இப்ப ம். இந்த டாரிஃப்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்த சில மாதங்களுக்குள்ளார இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஒருவேளை ம். இன்னமும் அவர் பிடிவாதமா இருந்தால், அ இப்ப நடந்திருக்கிற எலக்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய பை எலக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆ ஓகே. அது நம்ம ஊர்ல வந்து பை எலக்ஷன் சொல்லுவோம். அந்த ஊர்ல ஸ்பெஷல் எலக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆ ம். 2026 நவம்பர்ல ஆ அங்க வந்து மிட் டெர்ம் எலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இப்ப நமக்கு இங்க வந்து லோக்சபா, ஓகே. ராஜ்யசபா இருக்கிற மாரி, அங்க வந்து ஹவுஸ், செனட் அப்படின்னு 2 இருக்கு. அந்த செனட்ல வந்து 100 சீட் இருக்கு. ம். அந்த 100 சீட்ல கிட்டத்தட்ட 35 சீட்டுக்கு அடுத்த வருஷம் எலக்ஷன் வருதுன்றாங்க. 2026 நவம்பர்ல. ஹவுஸ ம். பொறுத்தவரைக்கும் ஃபுல் ஹவுஸுக்கே வந்து 2026 நவம்பர்ல எலக்ஷன் வருதுன்றாங்க. ஸோ இன் இ இப்போ அது அது வந்து ஒரு மிட் டெர்ம் எலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிட் டெர்ம் எலக்ஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுல மட்டும் அவரு ஓகே. வெற்றி அடையலன்னு சொன்னால், அவருக்கு அங்க ஹவுஸ்லயும், செனட்லயும் அவருக்கு மெஜாரிட்டி இல்லாம போச்சுனால், அவரால மீதி இருக்கிற 2 வருஷம் அவரால நிம்மதியா ஆட்சி பண்ண முடியாது. கன்டின்யூ பண்ண அதனால முடியாது. ஓகே. அதிகபட்சமாக அதிகபட்சமாக அடுத்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ளார இந்த ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் சீர் செஞ்சுருவாரு. இந்த வரிகள் பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பலாம். இப்போ நேற்று காலை திடீர்னு பண மதிப்பிழப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணம் சார்?
அத பாருங்க, இந்த மீடியா பொறுத்தவரைக்கும், அ தங்கம் வந்து ஒரு சவரனுக்கு ரூ. 10 ஏறுனா கூட அது பிரேக்கிங் நியூஸா போட்டுருவாங்க. தங்கம் வந்து சவரனுக்கு ரூ. 10 இறங்குனாலும் அது பிரேக்கிங் நியூஸா போட்டு விட்டுருவாங்க. அ இந்திய ரூபாய் அப்படிங்கிறது வந்து, அது தொடர்ந்து மதிப்பு இழந்துன்னு தான் இருக்கும். அ ஓகே. 1978ல என்னுடைய தந்தையார் வந்து சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருந்தார். அப்போ வந்து ம். ஒரு டாலரோட ரூ. 5 இருந்தது. ரூ. 5ல ம். இருந்து அந்த 6, 7, 8ன்னு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 88, 89 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நம்முடைய பணத்தோட மதிப்பு தொடர்ந்து மதிப்பை இழந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் 2, 3 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்திய ரூபாய் வந்து ஒரு டாலருக்கு ரூ. 100 அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். ஆ ஓகே. இந்தியர்கள இந்தியாவுல இருக்கிற சராசரி மிடில் கிளாஸ் மக்கள நெனச்சா தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சார் சார் எந்தெந்த காரணங்களால பண மதிப்பிழப்பு ஏற்படுது சார்? இல்ல பண மதிப்பு அப்படிங்கிறது வந்து ஓகே. அது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம். ம். ஓகேங்களா? ஆ உங்களுக்கு ஒரு ஒரு சிம்பிளா ஒரு புரியிற மாரி ஒரு விஷயம் சொல்றேன். சரிங்களா? நீங்க பணத்த பேங்க்ல எஃப்டி போட்டீங்கன்னா, ஒரு 7% வட்டி கிடைக்குது. அமெரிக்கால பணத்த எஃப்டில ம். போட்டீங்கன்னா, ஒரு 2% தான் கிடைக்குது. என்ன? அப்பன்னா ம். என்ன ஆகும்? எல்லாருமே அமெரிக்கால இருக்கிற எல்லாருமே இந்தியால பணத்த எஃப்டில போட்டுறலாம் இல்லையா? ஒரு 5% கூடுதலா கிடைக்குது இல்லையா? ம். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்துக்கு 5% நம்ம கரன்சி டிப்ரிஷியேட் ஆயிடும். ஸோ ஓகே. உங்களுடைய பொருளாதாரம் நல்லா சிறந்து விளங்குனா தான், உங்களுடைய இது வந்து இது உங்களுடைய டாலர் ஏர்னிங்ஸு உங்களுடைய அது ஒரு மிகப்பெரிய டாபிக் அது. ஸோ உங்ககிட்ட நெறைய டாலர் ஓகே. இருக்கணும். நெறைய டாலர் இருந்தா தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய நாட்டோட கரன்சி வேல்யூ கூடுதலா இருக்கும். நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற அதாவது நீங்க வந்து நெறைய ஏற்றுமதி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டாலர் நெறைய கிடைக்கும். ஆனா நம்ம நெறைய இறக்குமதி ஓகே. தான் பண்றோம். அந்நியமே அதிகமா குறிப்பா குறிப்பா பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெயும், தங்கமும். இது 2 இறக்குமதி பண்றதுக்கே நம்முடைய ம். பெரும்பாலான அந்நிய செலாவணி நம்மகிட்ட காலியாயிடுது. ஸோ இதுதான் வந்து இந்தியால இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆ இதெல்லாம் மாறணும்னு சொன்னால், இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு கவனிப்ப நெறைய செலுத்தி, பொருளாதாரத்த மேம்படுத்தணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஓகே. ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை. முதல் கடமை என்னன்னா, பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். இப்ப நீங்க மேம்படுத்தணும். ம். தமிழகத்துல கூட பாருங்க, ஒரு எலக்ஷனுக்கு அ உங்க கொள்கை என்ன? விஜய் பார்த்து எல்லாரும் கேள்விப்பங்க. உங்க கொள்கை என்னங்க? அ நீங்க கொள்கைய விடுங்க. கொள்கையா நமக்கு சோறு போடுது. நம்ம பொருளாதாரம் தான் நமக்கு சோறு போடுது. ம். பொருளாதாரத்த பத்தி யாராவது பேசுறாங்களா? நீங்க வந்தால் பொருளாதாரத்த எப்படி மேம்படுத்துவீங்க? இப்ப என்ன கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் எப்படி யாருக்கு ஓட்டு போடணும்னாக்கா, அந்த எல்லா கேண்டிடேட்டையும் அல்லது எல்லா தலைவர்களையும் பொருளாதாரத்த பத்தி பேச சொல்லணும். உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் என்ன? நீங்க வந்தா ம். பொருளாதாரத்த எப்படி மேம்படுத்துவீங்க? அத பத்தி பேசி, அத அத பேஸ் பண்ணி தான் நீங்க ஓட்டே போடணும். மற்றபடி ஓகே. கொள்கைகள்ன்றது வந்து இருக்கணும். நான் வேண்டான்னு சொல்லல. கொள்கைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா, கொள்கைகள்லயே முழு முதல் கொள்கையா இருக்க வேண்டியது வந்து பொருளாதாரம் தான். ஸோ இந்தியாவிலேயே அதிகபட்சமான பெண்கள் வேலைக்கு போறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் இருக்குது. ஸோ இந்த பொருளாதாரத்த தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு முக்கியமா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இது கொஞ்சம் ஒரு அ ஆஃப் டாபிக்கா கூட இருக்கும். ஆ சிங்கப்பூர பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஆ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரு சிங்கப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற நாடு மலேசியா. மலேசியா வந்து ஒரு முஸ்லீம் கன்ட்ரி. இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து ஒரு முஸ்லீம் கன்ட்ரி. ம். ஆனா, இங்க பாருங்க காஷ்மீர்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. ஆனா அதே போல அங்க இங்க எப்படி அந்த நார்த்தன் எண்டுல இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்க எப்பவுமே பிரச்சனையா இருக்கும். அதே போல சிங்கப்பூர்ல நார்த்தன் எண்ட்ல ஒரு இடம் இருக்கு. அது சிங்கப்பூர் அது மாநிலம்னு சொல்ல முடியாது. அது ஒட்டுமொத்த சிங்கப்பூரே வந்து சென்னையோட சின்னது. அது ஒரு பகுதி. ஓகே. அங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ காஷ்மீர்ல என்ன பிரச்சனைன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு எமோஷனலா அவங்க இந்தியா கூட இருக்கணுமா, பாகிஸ்தான் கூட இருக்கணுமா? ஏன்னா நாடு இந்தியா. அவங்க மதம் வந்து ம். மதம் வந்து பாகிஸ்தான். ஆனா இதே வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற முஸ்லிம்கள் யாருக்குமே மலேசியா கூட எந்தவித அட்டாச்மென்ட்டுமே இருக்காது. ஓகே. எந்தவித நம்ம மலேசியா கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஏன் வராதுன்னா, ஒரே காரணம் பொருளாதாரம். இப்ப ஓகே. நான் வந்து சிங்கப்பூர்ல ஒரு ஆசிரியரா வேலை செஞ்சேன். சிங்கப்பூர்ல வேலை செய்ற ஒரு ஆசிரியருடைய சம்பளம் எவ்வளோ இருக்குன்னா, மலேசியால வேலை செய்ற ஒரு ஆசிரியரோட சம்பளத்த போல 10 மடங்கு இருக்கும். ஸோ, அப்ப யாராவது வந்து மலேசியா கூட இருக்கணும்னு நினைப்பாங்களா? சரி. ஸோ, மனிதனுக்கு வந்து அரசியல்ல
பொருளாதாரத்தை தான் முன்னிறுத்தணும், மதத்தை முன்னிறுத்தக்கூடாது. ஆனா கண்டிப்பா. அன்பார்ச்சுனேட்லி இந்திய அரசியல்ல பொருளாதாரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. ஆஹ் அ- அது வந்து என்ன சொல்றதுன்னா சக்சஸாவும் ஆகுது. அதுதான் ஆச்சரியம். அதனால வந்து எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே இது என்னன்னா பொருளாதாரம், பொருளாதாரம், பொருளாதாரம். அதை மட்டுமே வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா, அதாவது ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். நெறைய பேர் சொல்லுவாங்க, பணம் வந்து முக்கியம் இல்லங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ம். பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாரையும் பாருங்க, குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு மேல வச்சிருப்பானுங்க. இல்லைங்களா? ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் போய் எனக்கு பணம் முக்கியம் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டான். பணம் வந்து நெறைய வந்ததுக்கு அப்புறம் பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். ம். அது அது வந்து வேற விஷயம். ஆனா, பணம் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்கன்னா, அவசியம் இல்ல. அப்படி ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஆனால், பணம் ம். வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 95% பிரச்சனைகள தீர்த்துரும். 100% கண்டிப்பா. பிரச்சனைகள தீர்க்கும். 95% பிரச்சனைகள அது தீர்க்கும். அதே போல ம். தான் ஒரு ஒரு மொழி சார்ந்து, மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, ஜாதி சார்ந்து சண்டை போட்டுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, பொருளாதாரத்தில மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால், மற்ற பிரச்சனைகள்லாம் தானா வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஸோ, அந்த கண்டிப்பா. பொருளாதாரம் சரியில்லாத வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால இருக்கிற புத்திசாலிகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த இது வந்து தொடர்ந்து இப்போ இந்த இப்படி இருக்கும்போது கரன்சியோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சுக்கினே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த அமெரிக்கா தரப்புல இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கைய வச்சிருக்கிறதா சொல்றாங்க. பால் பொருட்கள், பால் சார்ந்த பொருட்கள், வேளாண் பொருட்களுக்கு அந்த வரி விலக்கு தொடர்பா பேசுவதாக சொல்றாங்க. ஒருவேளை அது சம்பந்தமா வரி விலக்கோ, இல்ல வரி குறைப்போ குடுத்தாங்க அப்படின்னா, இந்திய விவசாயம் பாதிக்கப்படாதா? இந்தியாவுல இருக்கக்கூடிய அந்த பழங்காலமா தொன்று தொட்டு அவங்க செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த கலாச்சாரம் மாறுபடாதா? ஹைபிரிட்லாம் ஈஸியா கலந்துராதா? அதாவதுங்க பொதுவா வந்து அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா? பொருளாதாரத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறத பொருளாதார ம். வல்லுநர்கள் கிட்ட வந்து பேசணும். ஒரு ம். ஒரு நம்முடைய உள்நாட்டு சந்தை வெளிநாட்டு பொருட்களுக்கு திறந்து விடுறதுனால மட்டுமே நம்முடைய உள்நாடு அழிஞ்சிரும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஓகே. உதாரணத்துக்கு சொல்றேன். அ நம்மளே வந்து ஒரு கிராமத்துல நான் ஒரு மாடு வச்சிருக்கிறேன். பால் கறக்கிறேன். அமெரிக்கால இருந்து ம். ஒருத்தன் பால கறந்து அந்த அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணி, அது இந்தியால இருந்து வந்து இறங்கி, எனக்கு கண்டிப்பா என்னோட பால விட அது விலை அதிகமா தானே இருக்கும். கண்டிப்பா. ஸோ அ அ அதனால எனக்கு எந்த வகையில பாதிப்பு வரும்? பொருளாதார ரீதியா பாதிப்பு வரும். கேள்வி என்னன்னா, ஒரு பெரும் பணக்காரர்கள் கொஞ்சம் பேர் வேணா நான் அமெரிக்கன் பால் தான் ஒஸ்தி அப்டின்ட்டு வாங்குவாங்க. ஆனா பெரும்பாலான மனிதர்கள் ஓகே. இந்தியால இருக்கிற பால் தான் வாங்குவாங்க. ஸோ வாங்க. ஆ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சரி நான் ஒரு வேள ஒரு ஒரு எஃபிஷியன்ட்டா செயல்படாம இருந்தால், எனக்கு போட்டி அமெரிக்கா பால் வரும்போது, நான் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா செயல்படணுன்ற ஒரு எண்ணத்த எனக்கு ஊக்குவிச்சு, அதனால என்னுடைய எஃபிஷியன்ஸி இம்ப்ரூவ் ஆகலாம். ஒட்டுமொத்தமா சந்தைய திறந்து விடுறதுனால நம்முடைய பொருளாதாரம் அழிஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ம். ஆக்சுவலா. அது நம்முடைய ஓகே. பொருளாதாரத்த ஒரு இன்டைரக்ட்டா ஊக்குவிக்கவும் செய்யலாம். ஸோ ஓகே சார். அதனால இப்போ இது இந்த வந்து ஒரு பொருளாதார வல்லுநர்கள் தான் அங்க முடிவு பண்ணணும். ஓகே சார். இப்ப இந்த வரி விதிப்பால இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்ப சந்திச்சிருக்கும். கண்டிப்பா தொழிலாளர்கள், ஏற்றுமதி தொழிலாளர்கள் அங்க உட்பட அங்க இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியாளர்கள்லாம் கடுமையான பாதிப்பு சந்திச்சிருக்காங்கல்ல. இதுக்கு அந்த தொழிலாளர்களுக்கும், உற்பத்தியாளர்களுக்கும் இந்திய அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார்? அவங்க பொருளாதார ரீதியா முன்னேற. இப்ப இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புலாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கை. இந்தியாவுல ம். பெரும் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஆ இந்தியாவுல இருக்கிற க டாப் 50 கம்பெனிகள். அததான் வந்து பங்குச் சந்தையில பட்டியலிடப்பட்டது. நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. ஸோ ம். அந்த மாரி இருக்கிற நிறுவனங்கள்லாம் பெரும்பாலும் யாருமே வந்து அமெரிக்கா கூட பெரிய வர்த்தகம் கிடையாது. ம். ஆ அதுல அமெரிக்கா கூட வர்த்தகம் செய்கின்ற பெரும் நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, 2 செக்டர் பிரிக்கலாம். ஒன்று தகவல் தொழில்நுட்பத்துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து அமெரிக்காவுக்கு நெறைய வியாபாரம் பண்றாங்க. அவங்க வந்து இந்த ஓகே. 50% வரியில வரமாட்டாங்க. ஏன்னா இந்த 50% வரி அப்படிங்கிறது வந்து கூட்ஸ்க்கு மட்டும் தான், சர்வீசஸ்க்கு கிடையாது. ஆ. இப்ப இந்த ஜிஎஸ்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஜிஎஸ்டின்னா ஆ. என்னன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். சர்வீஸ் கூட்ஸ்னா டாக்ஸ். கூட்ஸ்னா வந்து பொருட்கள். சர்வீசஸ்னா நம்ம குடுக்குற சர்வீஸ். இப்ப நீங்க ஒரு லாயர் கிட்ட ம். போறீங்க. லாயர் உங்களுக்கு நம்ம பொருளா குடுக்குறாரு. பொருள் குடுக்குறாரு. அவர் குடுக்குறது சர்வீஸ். 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 டாக்டர் கிட்ட பாருங்க. டாக்டர் வந்து மருந்து, மாத்திரை குடுத்தாருன்னா அது பொருள். ஆனா நீங்க என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறாரு. அது சர்வீஸ்.
சரி. ஸோ இப்ப இந்த அமெரிக்கால இருக்கிற 50% வரின்றது வந்து பொருட்களுக்கு மட்டும் தான், சர்வீசஸ்க்கு கிடையாது. ஸோ இந்தியால இருக்கிற ஓகே. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா இந்த மாரி நிறுவனங்கள்லாம் சர்வீசஸ்ல வரும். அதுக்கு அடுத்தது ஓகே. 2வது ஒரு மேஜர் செக்டர் பார்த்தீங்கன்னா, பார்மசூட்டிக்கல். இந்தியால இருந்து மருந்து ம். பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு அதிகபட்சமா ஏற்றுமதி பண்றாங்க. அகைன் மருந்து பொருட்களுக்கு தனியா வந்து டாக்ஸ் போட போறேன்னு பயமுறுத்தின்னுருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் போடல. ஸோ அதனால அதுவும் வந்து ஆ. அமெரிக்காவுக்கு வரல. அதனால இந்த அமெரிக்காவினுடைய 50% வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியாவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ம். அப்படின்னு தான் ஆனால் சிறிய, சிறிய நிறுவனங்கள் நெறைய பேரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பூர். திருப்பூர்ல நெறைய ம். பின்னல் அடை தொழில்கள் இருக்கு. அதெல்லாம் எல்லாமே. வந்து பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபிஷரீஸ் நெறைய மீன்கள்லாம் பிடிச்சு, மீன்கள வந்து பதப்படுத்தி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அந்த தொழில்கள்லாம். இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியால இருக்கிற நீங்க டாடா, பிர்லா, அம்பானி, அதானி அந்த மாரி கம்பெனிலாம் எதுவும் கிடையாது திருப்பூர்ல. ஆனா ஓகே. எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த மாரி ம். ஆயிரக்கணக்கான நிறுவனம். ஸோ இந்த 50% வரின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால், விழுந்தடிச்சுன்னு இந்தியாவே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் ம். ஸ்லோவா போறதுக்கு காரணம் வந்து, இது பெரிய அளவுல பாதிப்பு இல்ல இல்ல. ஆ. அப்படின்றது. இது 2வது இந்த இந்த ஜிஎஸ்டி குறைப்புக்கும் ஆ இந்த இந்த ஜிஎஸ்டி குறைப்பு அப்படிங்கிறது வந்து அது எல்லாருக்குமே பயன்படுற விஷயம். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றவங்களுக்கு மட்டும் பாதிக்கப்படுகின்ற விஷயம் கிடையாது. ஸோ இந்த இந்த ஓகே. ஜிஎஸ்டி குறைச்சதுனால, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுகிற நிறுவனங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? மத்தவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதோ, அதான் அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அது வந்து வேற. ஸோ ஜிஎஸ்டி குறைப்புன்றது வந்து ஒரு அது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஆனா அது அதுக்கும் இந்த அமெரிக்க ஏற்றுமதிக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தம் இல்ல. ஓகே. ஆமா. 3வது இந்த நிறுவனங்களுக்கு நாங்க ஏதாவது செய்யப் போறோம் அப்படின்னு சொன்னாலுமே, உங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்கம் எப்படிலாம் உதவி செய்வாங்க. அ ம். அதுல எவ்வளவு ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். நம்ம கௌரவமான வார்த்தைய பயன்படுத்துறேன். ஸ்லிப்பேஜஸ் நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணும் பெருசாலாம் வந்து எதுவுமே நடக்கல. அ ம். குறிப்பா வந்து தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் திருப்பூரும், மற்ற ஃபிஷரீஸு இந்த மாரி நெறைய நிறுவனங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புல தான் இருக்குது. பட் அவங்க எல்லாரும் ஒண்ணு எதிர்பார்க்கிற ஒண்ணு, இந்த கூடிய விரைவில் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்தால், அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஆரம்பத்துல வரி விதிச்சதுக்கு காரணம் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ தற்போது ஒரு செய்தி வந்தது ரஷ்யா கிட்ட இருந்து இப்போ எண்ணெய் வாங்குறதில்ல இந்தியா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. அது உண்மையா சார்? ஆ அது ஏறக்குறைய உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஆ இது வந்து ஓகே. இது வந்து கொஞ்சம் அரசியல். அது எப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நீங்க நிறுத்துங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வந்து வரிகள குறைப்பேன் ம். அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ ஒரு நாள் வந்து இந்திய அரசாங்கம் ம். வந்து, நாங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டோம் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா, அப்ப எதிர்க்கட்சிகள்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, "ஓ! அமெரிக்காவுக்கு பயந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு பயந்து, ம். நீங்க ம். கச்சா கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டீங்களா? ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, திரைமறைவுல, "ஓகேங்க நாங்க நிறுத்துறோம். ஆனா நாங்க வந்து அ அ அதாவது என்னன்னா ஃபேஸ் சேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைமறைவுல ஓகே. பட் வெளிய சொல்லும்போது நம்ம கொஞ்சம் வேற கொஞ்சமா. மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவங்க இந்தியா நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லல. படிப்படியா குறைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். அது வந்து 1. ஆமா. இந்திய அரசாங்கத்துல என்ன சொல்ட்டாங்க, ஆ ஆனா வெளிவந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறுத்திட்டாங்க அப்படின்ற செய்தி தான் வருது. ஆனா இந்திய அரசாங்கம் ம். பொறுத்தவரைக்கும், நாங்க எதுவுமே சொல்லலங்க. அது கச்சா எண்ணெய வாங்குறவங்க, அது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. HPCL, ஆ ஆமா. IOC, ஆ இந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸ் இவங்கலாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. நாங்க எதுவுமே சொல்லலங்க. அவங்களா விருப்பப்பட்டு நிறுத்திட்டாங்க போல இருக்குது. அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுருவாங்க. அப்போ இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சிய ஓகே. பார்த்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதனால வந்து சில விஷயங்கள ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஏன்னா ஓப்பனா சொன்னாங்கன்னா எதிர்க்கட்சிகள் கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா அத செஞ்சுருவாங்க. ஸோ எனக்கு ஓகே. தெரிஞ்சு அது செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் பல செய்திகள் வருது. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து கண்டிப்பா. சென்னை வாங்குவதை முழுவதுமாக நிறுத்திவிட்டார்கள். ஸோ நிறுத்திவிட்டார்கள். ஓகே. இதனால தான் வந்து கூடிய விரைவில ட்ரம்ப் வந்து வரிகள குறைப்பாரு. ஓகே. ஸோ இல்லன்னா நீங்க யோசனை பண்ணுங்க.
ஒரு இந்தியா வந்து நாளைக்கே வந்து நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்திட்டோம். அதனால வரிய குறைங்க அப்படின்றாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ட்ரம்ப் வரிய குறைச்சிடுறாருன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன நடக்கும்? எதிர்க்கட்சிகள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க ம். இப்ப நீங்க அமெரிக்கா பயந்துட்டீங்க. அமெரிக்காவ வரி குறைங்க வரிய மீன்ஸ் அதிகமான வரி போடுன்னு மிரட்டுனாங்க. அந்த அந்த மிரட்டலுக்கு பயந்துட்டீங்கன்னுவாங்க. இப்ப பாருங்க எதுவுமே இல்ல. சரிங்க நாங்க நிறுத்திடுறோம். அப்படி கொஞ்ச நாள் ஒரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு நீங்க வரிய குறைங்க. அப்ப என்ன ஆகும்? அப்படி ம். ஒரு ஒரு நம்ம அது நமக்கு கெட்ட பேர் வராம ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிடணும். ஸோ அததான் வந்து இந்திய ஓகே. அரசாங்கம் செஞ்சிருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். நன்றி சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்திய அரசியல் மற்றும் உலக அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.